மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகள். கடந்த வகுப்பு வர நாங்கள் கணக்கீட்டின் அறிமுகத்தில் முகாம கணக்கீட்டின் செயற்முறைகளை பற்றி பார்த்துனாங்க. ஸோ அதை தொடர்ந்து நாங்கள் இன்றைக்கு மிச்சத்தை பார்க்க போகிறோம். அப்போ போன வகுப்பு கணக்கீடுண்டா என்ன, கணக்கீட்டின் வகை, அதுக்குரிய விளக்கங்கள், நிதி கணக்கீட்டின் செயல்முறைகள் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ அதை தொடர்ந்து மிச்சத்தை நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகே தானே பிள்ளைகள்? ரைட், சரி. நீங்கள் இப்போ போட்டை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் கணக்கீட்டு சூழல் காரணிகளை பற்றி பார்க்க போகிறோம். என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்? கணக்கீட்டு சூழல் காரணிகளை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த கணக்கீட்டு சூழல் காரணிகள் என்று பார்க்க கணக்கீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற காரணிகளை உள்ளடக்கிய மாறிகள் அல்லது காரணிகளை உள்ளடக்கிய விடயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கணக்கீட்டு சூழலுக்குள்ள கொண்டு வருவோம். அப்போ என்னென்ன கணக்கீட்டு சூழல் காரணிகள் இருக்குது, அது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன மாறிகள் இருக்குது என்றதை பற்றி பார்ப்போம். சரியான பிள்ளைகள்? அப்போ போட்டை பார்த்தீங்களென்றால் முதலாவது பாருங்க, முதலாவது சூழல் காரணி பொருளாதார அரசியல் சூழல். அடுத்தது நுட்ப மற்றும் தொழில்சார் சூழல். அடுத்தது சட்டச்சூழல், சமூக கலாச்சார சூழல், தொழில்நுட்ப சூழல் என்று கிட்டத்தட்ட கணக்கீட்டு சூழல் காரணிகள் 5 நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட், ஓகே. இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த கணக்கீட்டு சூழல் காரணிகளும் அதின் மாறிகளும் தந்திருக்குது. இந்த 5 வகையான சூழல் காரணிகளுக்குள்ள என்னென்ன மாறிகள் இருக்குமென்றது தந்து கிடக்குது. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் தான் வரும். இப்போ ஒரு பொருளாதார அரசியல் சூழல் காரணிகள் என்னென்ன மாறிகள் இருக்குது, அல்லது ஒரு மாறியை தந்துட்டு இது என்ன சூழல் காரணி என்று உங்களை கேட்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், பொருளாதார அரசியல் சூழல். இந்த பொருளாதார அரசியல் சூழலுக்குள்ள என்னென்ன வருமென்றால் வரி கொள்கை, நாணய மாற்று விகிதம், விலை மட்டம், இப்படிப்பட்ட விடயங்கள் வரும். நீங்கள் பிசினஸ் ஸ்டடீஸ்லேயே பார்த்துருப்பீங்கள், பொருளாதார என்றாலே ஒரு பணத்தோடு சம்பந்தப்பட்ட விலை மட்டங்கள் அல்லது நாணய மாற்று விகிதங்கள் அல்லது ஏதாவது வீதங்கள், வட்டி வீதங்கள், அதோட உள்ளடக்கியதை தான் மாறிகளாக இருக்கும். அதுக்கு ரிலேட்டடானவையை தான் நாங்கள் என்ன சொல்றது, மாறிகள், பொருளாதார சூழல் காரணிகள்கிட்ட மாறிகளாக இருக்கும். அப்போ பொருளாதார அரசியல் சூழலுக்குள்ள என்னென்ன வரப்போகுது, வரி கொள்கை, நாணய மாற்று விகிதம், விலை மட்டம் போன்றவையை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், நுட்ப மற்றும் தொழில்சார் சூழல். இதில் சில பேருக்கு ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்குது. தொழில்சார் நுட்ப சூழல், தொழில்நுட்ப சூழல், சரியான, இது வேற அது வேற. இந்த நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல் என்றால் என்ன வரப்போதென்றால், இந்த நாங்கள் பயன்படுத்துவோமே நியமங்கள், நியம நிறுவனங்களை பற்றி எல்லாம் வந்தால் அது நுட்ப மற்றும் தொழில்சார் சூழல். இங்கால வாரது தொழில்நுட்ப சூழல். சரியான பிள்ளைகள்? அப்போ கவனிச்சு கொள்ளுங்க. அப்போ நுட்ப மற்றும் தொழில்சார் சூழலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கணக்கீட்டு நியமங்கள், கணக்கீட்டு நுட்ப முறைகள், அடுத்தது கணக்கீட்டின் இந்த தொழில்சார் நிறுவனங்கள் எல்லாம் என்னத்துக்கு வரும், நுட்ப மற்றும் தொழில்சார் சூழலுக்கு வரப்போகுது. அடுத்தது சட்டச்சூழல். உங்களுக்கு நார்மலாகவே தெரியும், சட்டச்சூழல் என்றால் ஏதாவது ஒரு சட்டங்கள் நாங்கள் சொல்லிவிட்டா சரி. அப்போ 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம், அடுத்தது 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம், உள்நாட்டு இறைவரி சட்டம். அப்போ சட்டங்கள் எல்லாமே இதுக்குள்ள வரப்போகுது, சட்டச்சூழலுக்குள்ள வரப்போகுது. அடுத்தது சமூக கலாச்சார சூழல். அதாவது இப்போ மக்கள்கிட்ட அல்லது வாடிக்கையாளர்கள்ட்ட இந்த மனப்பாங்குகள், நம்பிக்கைகள், குடிப்பெரம்பல்கள் இதெல்லாம் சமூக கலாச்சார சூழல்கிட்ட மாறிகளாக இருக்கும். லாஸ்ட் எதுதான் சொன்னேன், தொழில்நுட்ப சூழல். கணினி தொழில்நுட்பம், நவீன தொழில்நுட்பம், உபகரணங்களின் பயன்பாடு, இதெல்லாம் தொழில்நுட்ப சூழலுக்குள்ள வரப்போகுது. அப்போ இதை பற்றி ஆகலும் அலட்டி கொள்ளவோ ஆகலும் பெரிய அளவிலான விடயங்கள் தேவையில்லை. இந்த ஒவ்வொரு சூழல் காரணிகள் அதுக்குள்ள உள்ளடங்குற மாறிகள் என்னென்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சு கொண்டீங்களா காணும். இதில் இன்னும் சில மாறிகள் எல்லாம் இருக்கும், உங்களுக்கு தந்திருப்பினம் உங்கள்ட்ட இருக்கும், சரிதானே. ஆனால் உங்களுக்கு முக்கியமானதில் மட்டும் நான் இதில் என்ன செஞ்சுருக்கேன், போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ஈஸியாக. இதை இப்போ சில நேரங்களில் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு விதமான மாறிகள் இருக்கும். அப்போ எல்லா மாறிகளையும் எந்த நேரமும் எழுதி வச்சு பாடமாக்கி கொள்ளலாம். ஸோ ஒவ்வொரு சூழல் காரணிகள்கிட்டையும்
பண்பு அல்லது தன்மையை விளங்கி கொண்டீங்க என்றால் உங்களுக்கு தார அந்த 5 ஆன்சர்ல நீங்கள் மாறிகளை இனங்கண்டு கொள்ளலாம். உங்களுக்கு சொன்ன மாதிரி பொருளாதார அரசியல் என்றால் பொருளாதாரத்துக்கும் அரசியலுக்கும் ரிலேட்டட் ஆனதெல்லாம் உங்களுக்கு நோமலா தெரிஞ்சு வச்சிருந்தீங்க என்றால் அந்த மாறிகளை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சட்டச்சூழல் என்றால் சட்டம், சட்டங்கள், சட்டத்தோடு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் எல்லாமே சட்டச்சூழலுக்குள்ள வரப்போகுது. நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல், இந்த நியமங்கள், அந்த நியம நிறுவனங்கள், தொழில்சார் நிறுவனங்கள் எல்லாம் இருக்கല്ലോ, அப்படிப்பட்டவை என்றதை நீங்கள் ஈஸியாக விளங்கி கொண்டீங்கள் என்றால் அது உங்களுக்கு பாடமாக்கி எல்லாத்தையும் வச்சிருக்கோன்ற தேவையை உருவாக்காது. ஓகே தானே? ரைட், அடுத்த ஸ்லைட்டுக்கு போவோம். ரைட், இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க என்றால் இந்த மூல ஆவணங்களும் மூல ஏடுகளும் என்றது உங்களுக்கு அடுத்த பாடத்துக்கு வார விடயங்கள். இந்த 2வது பாடம் இந்த ஏடுகள், அது கணக்கீட்டு செயல்முறைகள் அதுக்குள்ள வார பாடம். ஆனால் நாங்கள் முதலே மூல ஆவணங்கள் மூல ஏடுகள் என்றால் என்னென்ன எவை என்றதை தெரிஞ்சு வச்சு கொண்டால் பிறகு அந்த பாடங்கள் அந்த கணக்குகள் படிக்க உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இதை நாங்கள் அறிமுகத்திலே நான் உங்களுக்கு சொல்லித்தார். ஓகே, ரைட். இப்போ இந்த மூல ஆவணங்கள் மூல ஏடுகள் என்றதுக்கு இடையிலான வேறுபாடு என்னன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு கடையில் போய் உடுப்பெடுக்கிறீங்க, உடுப்பெடுத்த உடனே அவங்க உங்களுக்கு முதலாவது என்ன தருவாங்க? பில் தான் தருவாங்க. உடனே போய் அவங்க காசு பெறுவன நாளோடோ அல்லது காசு கட்டுப்பாட்டு கணக்கிலேயோ கொண்டு போய் பதிய போகிறது இல்லை. அப்போ கொடுக்கல் வாங்கல் நடந்த உடனே அதுக்கு அத்தாட்சியாக உடனடியாக எங்க பதிவாங்கள் என்றால் மூல ஆவணங்களில் பதிவாங்க. அந்த மூல ஆவணங்களை ஆதாரமாகவோ அல்லது அத்தாட்சியாகவோ வச்சு கொண்டுதான் மூல ஏடுகள் தயாரிப்பாங்க. அதுக்கு பிறகுதான் அந்த கணக்கீட்டு செயல்முறை நடந்து கொண்டு போகும். அப்போ என்னென்ன வகையான மூல ஆவணங்கள் இருக்குது, என்னென்ன வகையான மூல ஏடுகள் இருக்குது என்றதை பற்றி இந்த ஸ்லைடில் உங்களுக்கு இருக்குது. அந்த ஒவ்வொரு மூல ஏடுகளும் மூல ஆவணங்களும் என்னென்னத்துக்காக பயன்படுத்துறது என்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை பார்த்துக்கொண்டு அதை கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னா சரியாக இருக்கும். சரி பிள்ளைகள், இப்போ பார்த்தோம்னால் முதலாவது மூல ஆவணம் பார்த்தீங்கன்னா பற்றுச்சீட்டு. அதுக்குரிய மூல ஏடு காசு பெறுவனவு நாளேடு. இப்போ பற்றுச்சீட்டு காசு பெறுவனவு நாளேடு. இந்த காசு பெறுவனவு நாளேடில் நாங்கள் என்னென்னத்தை எல்லாம் பதிய போகிறோம் என்றால் அந்த நிறுவனத்தின் காசு பெறுவனவுகள் எல்லாமே பதியப்படும். இப்போ காசு பெறுவனவுகள் எல்லாம் என்னென்ன வகையான காசு பெறுவனவுகள் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நிறுவனத்துக்கு என்னென்ன வகையிலெல்லாம் காசு உள்ள வருமோ, காசை பெற்றுக்கொள்வினமோ அதெல்லாம் காசு பெறுவனவுகள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்களா என்ன? காசு விற்பனை, கடன் பட்டோரிடமிருந்து பெற்றது, தரகு வருமானம், வாடகை வருமானம், மூலதனமாக கொண்டு வந்தது, வங்கி கடனாக பெற்றது, இவை எல்லாம் காசு பெறுவனவுகள். அப்போ இப்படிப்பட்ட இந்த அனைத்து காசு பெறுவனவுகளும் எங்கே பதியப்படும்? காசு பெறுவனவு நாளேட்டில் பதியப்படும். எங்கே பதியப்படும்? காசு பெறுவனவு நாளேட்டில். அப்போ முதலாவது பற்றுச்சீட்டை வச்சுக்கொண்டு காசு பெறுவனவு நாளேடு என்ற மூல ஏட்டை நாங்கள் தயாரிப்போம். அப்போ இந்த காசு பெறுவனவு நாளேடு என்ற மூல ஏட்டில் என்னென்னெல்லாம் பதியப்படும் என்றால் சகல காசு பெறுவனவுகளும் பதியப்படும். சகல காசு பெறுவனவுகளும் என்ன செய்யப்படும்? அதில் பதியப்படும். என்னென்ன காசு பெறுவனவுகள்? காசு விற்பனை, கடன்பட்டோரிடமிருந்து பெற்றது, என்ன தரகு வருமானம், வாடகை வருமானம், வட்டி வருமானங்களாக பெற்றது, மூலதனமாக கொண்டு வந்த காசு, வங்கி கடன் பெற்று கொண்டு வந்த காசு என்று அனைத்து காசு பெறுவனவுகளையும் இந்த காசு பெறுவனவு நாளேட்டில் பதிவாகும். 2வது மூல ஏடும் மூல ஆவணமும் பார்த்து கொண்டீங்களா பிள்ளைகள்? ஒன்று என்ன? உறுதிச்சீட்டு கைச்சாத்து. மூல ஏடு காசு கொடுப்பனவு நாளேடு. உறுதிச்சீட்டு அல்லது கைச்சாத்துன்னு சொல்லிக்கொள்றது காசு கொடுப்பனவுகளுக்காக பதிகிறது. அதான் இந்த காசு கொடுப்பனவு நாளேடு. அப்போ நிறுவனத்தின் காசு வெளியில் போகிற காசாக்க கொடுக்குற எல்லாத்தையும் கொண்டு போய் காசு கொடுப்பனவு நாளேட்டில் நாங்கள் பதிவோம். அப்போ என்னென்ன வகையில் காசு கொடுக்க போகிறோம் என்று பார்த்தால் காசுக்கு நாங்கள் இருப்பை கொள்வனவு செஞ்சால் அது ஒரு காசு கொடுப்பனவு. அப்போ காசு கொள்வனவு. 2வது கடன் பட்டோரிடமிருந்து அங்கே பெற்று நாங்கள் இங்கே என்ன செய்ய போகிறோம்? கடன் கொடுத்தோருக்கு கொடுக்க போகிறோம்.
அப்போ அது ஒரு காசு கொடுப்பனவாக இருக்கும். அங்கே வருமானங்களாக பெற்று நாங்கள் இங்கே செலவீனங்களுக்காக கொடுக்க போகிறோம். மின்சாரம், சம்பளம், வாடகை, தொலைபேசி கட்டணம், விளம்பரம், விற்பனை உத்தரவாதம், வட்டி என்ற அத்தனை செலவுகளுக்கு நாங்கள் காசாக கொடுக்க போகிறோம். அப்போ செலவுகளுக்காக கொடுக்கிறது. அதை தாண்டி அங்கே வங்கி கடன் பெற்று நாங்கள் இங்கே என்ன செய்ய போகிறோம்? வங்கி கடனாக கொடுக்க போகிறோம். அடுத்தது அங்கே மூலதனமாக கொண்டு வந்தது அல்லது மேலதிகமாக மூலதனமாக கொண்டு வந்த மாதிரி இங்கே காசு பெற்றாக எடுக்கிறது, அது எல்லாம் போகும். அப்போ இந்த அனைத்து காசு கொடுப்பனவுகளும் இந்த உறுதிச்சீட்டையோ அல்லது கைச்சாத்தியோ மூல ஆவணமாக பயன்படுத்தி காசு கொடுப்பனவு நாளேட்டில் பதியப்படும். எங்க பதியப்படும்? காசு கொடுப்பனவு நாளேட்டில் பதியப்படும். அப்ப ரெண்டாவது என்ன? உறுதிச்சீட்டு, கைச்சாத்தண்ட மூல ஆவணத்தை பயன்படுத்தி காசு கொடுப்பனவு நாளேடு தயாரிப்போம். ரைட். மூன்றாவது பாருங்க பிள்ளைகள், கொள்வனவு பட்டியல் அல்லது பட்டியல், கொள்வனவு நாளேடு. ரைட். இப்ப இதுல நாங்கள் கொள்வனவு பட்டியல் என்று சொல்லலாம், பட்டியல் என்று தனியாகவும் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. பெரும்பாலும் உங்களோட பாஸ் பேப்பர்கள்லாம் பட்டியல் என்று தனியாக தான் தருவாங்க. நாங்கள் இப்போ ஒரே நேரத்தில் 2 படிக்கிறபடியால் கொள்வனவு பட்டியல், விற்பனை பட்டியல் என்று சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் நீங்கள் பட்டியல் என்று தனியாகவும் பாவிக்கலாம். ரைட். கொள்வனவு பட்டியல், கொள்வனவு நாளேடு. அப்போ என்ன கொள்வனவுகளை கொண்டு அந்த கொள்வனவு நாளேட்டில் அந்த கொள்வனவு பட்டியலை பயன்படுத்தி பதிய போகிறோம் என்றால், காசு கொள்வனவெல்லாம் காசு கொடுப்பனவு நாளேட்டில் பதிஞ்சிட்டான், கடன் கொள்வனவெல்லாம் கொள்வனவு நாளேட்டில் பதியப்படும். அப்போ கடன் கொள்வனவெல்லாம் கொள்வனவு நாளேட்டில் பதியப்படும் என்றால் என்ன கடன் கொள்வனவுகள்? நிறுவனத்தில் பிள்ளைகள் இருப்ப கடனுக்கு கொள்வனவு செய்யலாம், அல்லது ஏதாவது ஆதனம் பொறி உபகரணத்தை கடனுக்கு கொள்வனவு செய்யலாம். அப்போ நிறைய விதமான கொள்வனவுகள் இருக்கும். அப்போ எந்த கொள்வனவை நாங்கள் இந்த கொள்வனவு நாளேட்டில் பதிய போகிறோம் என்று பார்த்தால், கடனுக்கு கொள்வனவு செய்த இருப்புக்கள் தொடர்பானவையை மட்டும்தான் நீங்கள் பதிய போகிறோம். அதாவது இருப்புக்கள் என்னன்னு தெரியும் தானே? ஒரு நிறுவனம் என்னத்தை விற்கிறதுக்காக வச்சிருக்கிறானோ அதைத்தானே நாங்கள் இருப்புன்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு செருப்பு கடை எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்கே செருப்புகள் இருப்பாக இருக்கும். ஒரு ஃபோன் கடையை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஃபோன், சார்ஜர், ஃபோன் கவர், பேட்டரி, இது எல்லாமே இருப்புகளாக இருக்கும். டெக்ஸ்டைல்ஸ், உடுப்பு கடையில் புடவைகள், உடைகள் எல்லாமே இருப்புக்கள். அப்போ ஒரு நிறுவனம் என்னத்தை திரும்ப விற்கிறதுக்காக வச்சிருக்கிறாரோ அது இருப்புக்கள் என்று சொல்றது. அப்போ மீள் விற்பனை நோக்கம் கருதிய அந்த இருப்புக்களை கடனுக்கு வாங்கினா மட்டும்தான் கொள்வனவு நாளேட்டில் பதியலாம். கடனுக்கு கொள்வனவு செய்வான் தான் அந்த நிறுவனம் இருப்புக்களை, அதை மட்டும்தான் எங்கே பதியணும்? கொள்வனவு நாளேட்டில் பதியணும். அப்போ வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ, மீள் விற்பனை நோக்கம் கருதிய இருப்புகளின் என்ன கொள்வனவு? கடன் கொள்வனவு மாத்திரம் கொள்வனவு நாளேட்டில் பதியப்படும். கடன் கொள்வனவு மாத்திரம் கொள்வனவு நாளேட்டில் பதியப்படும். அப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா விற்பனை பட்டியல், விற்பனை நாளேடு. அப்ப இதுக்கு அப்படியே ஒப்போசிட்டா என்ன? இருப்புகளின் கடன் விற்பனைகள் மட்டும்தான் எங்க பதியப்படும்? விற்பனை நாளேட்டில் பதியப்படும். அப்போ அதுக்குரிய மூல ஆவணம் விற்பனை பட்டியல் அல்லது பட்டியல், அதில் மூல ஏடு விற்பனை நாளேடு. அதில் மூல ஏடு என்ன? விற்பனை நாளேடு. அப்போ இருப்புகளின் கடன் விற்பனைகள் மாத்திரம் எங்க பதியப்படும்? விற்பனை நாளேட்டில் பதியப்படும். ஆற மூல ஆவணமாக வச்சிருக்குது? விற்பனை பட்டியலை அல்லது பட்டியலை மூல ஆவணமாக வச்சுக்கொண்டு இதில் நாங்கள் பதிவோம். அப்போ பார்த்துட்டோம். அடுத்தது சரிதானே? அப்போ பாருங்க பிள்ளைகள், அடுத்ததை பார்ப்போம். அப்போ முதலாவது பற்றி சீட்டை வச்சுக்கொண்டு காசு பெறுவனவு நாளேடு பதிஞ்சாம், உறுதிச்சீட்டு அல்லது கைச்சாத்தை பயன்படுத்தி காசு கொடுப்பனவு நாளேட்டை பதிஞ்சாம், கொள்வனவு பட்டியலை பதிச்சுக்கொண்டு கொள்வனவு நாளேடு, விற்பனை பட்டியலை வச்சுக்கொண்டு விற்பனை நாளேட்லையும் பதிஞ்சிட்டோம். ரைட். அடுத்த மூல ஆவணம் பார்த்தீங்கன்னா செலவுத்தாள், அதுக்குரிய மூல ஏடு உட்திரும்பல் நாளேடு. அடுத்தது வரவுத்தாள், அதுக்குரிய மூல ஏடு வெளித்திரும்பல் நாளேடு. இந்த ரெண்டையும் பற்றி சொல்ல போறேன், கவனிங்கோ. முதலாவது என்ன சொன்னான்? செலவுத்தாள் உட்திரும்பல் நாளேடு, வரவுத்தாள் வெளித்திரும்பல் நாளேடு. உட்திரும்பல் நாளேடு, உட்திரும்பல் என்றா என்ன? இப்ப பாருங்க, நீங்கள் எல்லாருமே சில விஷயங்கள் செய்து கொள்வீங்க.
இப்போ நீங்கள் ஒரு டெராஸில் ஒன்றை வேண்டினீங்களோ அல்லது உங்களோட ஏதாவது ஆன்லைன் இந்த அலிபாபா இப்போ டெமு வந்திருக்குது அப்படி அமேசான் இதெல்லாம் கணக்கு இருக்கலாம் அது எல்லாம் வேண்டிங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுவீங்களானே அதைத்தான் பிள்ளைகள் இந்த திரும்பலன்னு சொல்கிறது. இப்போ ஏன் நீங்களா இப்போ ஒன்று கூட வந்தால் திரும்ப ரிட்டர்ன் பண்ணுவீங்க, நீங்கள் சொன்னது சரியான பிராண்டில் வராட்டி ரிட்டர்ன் பண்ணுவீங்க. அப்படி பிள்ளைகள் நிறுவனத்துக்கு வேண்டினவன் திருப்பி அனுப்பினால் உட்திரும்பல். இப்போ நான் போய் ஒரு கடையில் ஒரு பொருளை வாங்குறேன், வாங்கினா அவன் கூட தந்துட்டான் பிள்ளையா தந்துட்டான் உடஞ்ச தந்துட்டான்னு திரும்ப கொடுத்தனென்றால் அந்த நிறுவனத்துக்கு அது என்ன உட்திரும்பலாக இருக்கும். அந்த நிறுவனம் தான் வாங்கின இடத்துக்கு அதை திருப்பி அனுப்பினால் அந்த நிறுவனத்துக்கு அது என்னவாக இருக்கும், வெளித்திரும்பலாக இருக்கும். அப்ப இந்த உட்திரும்பலோ வெளித்திரும்பலோ காசுக்கு கொள்வனவு செஞ்சாலோ விற்பனை செஞ்சாலோ மேற்கொள்ளலாது. கடனுக்கு விற்பனை செஞ்சாலோ அல்லது கடனுக்கு கொள்வனவு செஞ்சாலோ மட்டும்தான் இது நடக்கிறதுக்கு சாத்தியம். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அப்ப கடன் விற்பனைகள் அல்லது கடன் கொள்வனவுகளின் போதுதான் உட்திரும்பலோ அல்லது வெளித்திரும்பலோ நடக்கும். அப்ப உட்திரும்பல் என்னென்றால் அந்த நிறுவனம் கடனுக்கு விற்பனை செய்த பொருள் ஏதாவது காரணம் கருதி வாடிக்கையாளரால் அவனுக்கே திருப்பி அனுப்பப்பட்டால் அது உட்திரும்பல். அதே மாதிரி அந்த நிறுவனம் தான் கடனுக்கு கொள்வனவு செய்த பொருளை ஏதாவது காரணம் கருதி தன்னை வழங்குனரோ அல்லது அந்த கடன் கொடுத்தோனுக்கோ திருப்பி அனுப்பி சென்றால் அது வெளித்திரும்பலாக இருக்கும். அப்ப இந்த உட்திரும்பல்களோ வெளித்திரும்பல்களோ கடன் கொள்வனவுக்கோ கடன் விற்பனைக்கு தான் சாத்தியம். காசு கொள்வனவுக்கோ காசு விற்பனைக்கோ அது ஒரு காலம் என்னப்படாது, சாத்தியப்படாது. அப்ப அப்படிப்பட்ட கடன் விற்பனைகளின் போது திருப்பி அனுப்புகின்ற உட்திரும்பலை பதிகிறதுக்குத்தான் உட்திரும்பல் நாளேடு. அதுக்குரிய மூல ஆவணம்தான் செலவுத்தாள். இப்படிப்பட்ட கடன் கொள்வனவுகளுக்கான திருப்பி அனுப்பலை பதிகிறது தான் வெளித்திரும்பல். அதுக்குரிய மூல ஏடுதான் வெளித்திரும்பல் நாளேடு, மூல ஆவணம் வரவுத்தாள். அப்போ விளங்கிட்டோ பிள்ளைய இந்த உட்திரும்பல் வெளித்திரும்பல் என்றால் கவனமா பார்க்கணும். கடன் கொள்வனவின் போதுதான் வெளித்திரும்பல் நடக்கும், கடன் விற்பனையின் போதுதான் உட்திரும்பல் நடக்கும். ரைட், ஓகே. அடுத்த விஷயத்தை பார்ப்போம். சில்லறை கைச்சாத்து சில்லறை காசீடு. ரைட், இப்போ பாருங்க, ஒவ்வொரு நிறுவனமும் வந்து பிள்ளைகள் பெரும்பாலும் அவைன்ற கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் பெரிய அளவிலான பெறுமதியில இருக்கும். அப்போ அங்கே ஏதாவது சின்ன சின்ன பெறுமதிகள் சின்ன சின்ன கொடுக்கல் வாங்கல்கள் நடந்துச்சென்றால் அதுக்கண்டு ஒரு சில்லறை காசாளர் ரெண்டு ஒரு ஆளை வச்சு அவர்கிட்ட கொஞ்சம் காசை முற்பணமாகவே கொடுத்துட்டு அவரை அதை காசை கொடுங்கன்னு சொல்லி விடுறது. அதுதான் பிள்ளைகள் சில்லறை காசாளர். அப்போ அந்த சில்லறை காசாளர்கிட்ட காசு கொடுப்பனவுகளை பற்றி பதிகிற ஏடுதான் சில்லறை காசீடு. இந்த சில்லறை காசீட்டுக்கு மூல ஆவணம் தான் சில்லறை காசு கைச்சாத்து. அவ்வளோதான் விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்களில் ரெண்டு காசாளர் இருப்பினோம். ஒன்று பிரதம காசாளர், ஒன்று சில்லறை காசாளர். இப்போ ஒரு பில்லியன் கணக்காக நடக்கிற ஒரு கொடுக்கல் வாங்கல் நடக்கிற ஒரு நிறுவனத்தின் காசு கட்டுப்பாடு கணக்கில் ஒரு 50 ரூபா 100 ரூபா அல்லது ஒரு 1000 ரூபான்றது எவ்வளவோ சின்ன தொகை. அதையும் கொண்டு அதில் பதிஞ்சு கொண்டு இருக்கலாதானே. அதுக்காகத்தான் இந்த சில்லறை காசாளர் ரெண்டு ஒரு ஆளை வச்சு அவர் அதை கவனித்து கொள்வார். அப்போ இந்த சில்லறை காசாளருக்கு முதலே கொஞ்சம் காசை இந்த பிரதம காசாளர்லேருந்து கொடுத்து வச்சிருப்பினான். பிறகு அவர் அதை வச்சு கொடுத்து முடிச்சுட்டு சிலது காணா வந்தால் திரும்ப இவர்கிட்ட வேண்டிய கொடுப்பேன். மிஞ்சினா அதை வச்சு கொண்டு அடுத்த மாதத்துக்கு ஒரு கொஞ்சம் தொகையை வேண்டி போட்டு திரும்ப பாய்ப்பேன். அப்போ இந்த சில்லறை காசாளருக்கு எவ்வளோ ஒரு மாதத்துக்கு கொடுக்கணுமெண்டு பிரதம காசாளர் ஏற்கனவே யோசித்து தீர்மானித்து வச்சிருப்பினோம். அதுதான் அவருக்கு மாதம் மாதம் கொடுக்கப்படும். அப்போ அந்த சில்லறை காசாளரால் மேற்கொள்ளப்படுற கொடுப்பனவுகள் எல்லாம் சில்லறை காசு கொடுப்பனவு நாளேட்டில் பதியப்படும். அதுக்கு மூல ஆவணம் சில்லறை காசு கைச்சாத்து. அதுக்கு மூல ஆவணம் சில்லறை காசு கைச்சாத்தாக இருக்கும். ஓகே தானே பிள்ளைகள்? ரைட், லாஸ்ட் பொது நாட்குறிப்பேட்டு உறுதிச்சீட்டு, பொது நாட்குறிப்பேடு. ரைட், இப்போ இந்த பொது நாட்குறிப்பேட்டு கைச்சாத்து அல்லது பொது நாட்குறிப்பேட்டு உறுதிச்சீட்டு அதுக்குரிய மூலகேடு என்ன? பொது நாட்குறிப்பேடு. இந்த பொது நாட்குறிப்பேட்டில் என்னென்னத்தை பதிகிறது என்றதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பொது நாட்குறிப்பேட்டில் என்னென்னத்தை பதிகிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஒரு ஒரே விஷயமா சொல்ல சொன்னா பிள்ளையால் இந்த மேலே சொன்னனே அவ்வளோ ஏடுகள், இந்த பொது நாட்குறிப்பேட்டை தவிர்த்து சொன்னனே மிச்ச எல்லா ஏடுகள்
அதுகளுக்கு எல்லாம் ஆறார பதிய இயலாதோ அவை எல்லாரையும் கொண்டு வந்து பொதுநா குறிப்பேட்டில் பதியும். மேலேடுகளில் பதிய முடியாத கொடுக்கல் வாங்கல்கள் இருக்குந்தானே அவை எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்கே பதிய போகிறோம்? பொதுநாள் குறிப்பேட்டுக்கு பதிய போகிறோம். அப்போ மேற்தரப்பட்ட வகைப்படுத்தலுக்குள்ள உள்ளடங்காத அனைத்து கொடுக்கல் வாங்கல்களும் எங்கே பதியப்படும்? பொதுநாள் குறிப்பேட்டில் பதியப்படும். அப்போ அதுகள் என்னென்ன கொடுக்கல் வாங்கல்கள் என்னதை அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். சரிதான பிள்ளையால்? ரைட் ரைட் பாருங்க பிள்ளைகள், பொதுநாள் குறிப்பேட்டில் பதியப்படும் கொடுக்கல் வாங்கல்கள். முதலாவது பிள்ளைகள் தொடக்க பதிவுகள். சரிதானோ? தொடக்க பதிவுகள் என்றால் ஆரம்பத்தில் இருக்கிற சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமைகள் எவ்வளவு இருக்கல்லோ அந்த தொடக்க பதிவுகள் எல்லாம் பொதுநாள் குறிப்பேட்டில் பதியப்படும். அப்போ தொடக்க பதிவு அல்லது ஆரம்ப பதிவு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் மூடும் பதிவு. ஏன்னா அப்போ அந்த இறுதி பதிவுகள் மூடும் பதிவு பதியப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த வலுச்சீராக்கம், என்னென்ன வலுக்கள் அது தொடர்பான சீராக்கங்கள் எல்லாம் பொதுநாள் குறிப்பேட்டில் பதிவோம். அடுத்தது ஆதனம் பொறி உபகரண கடன் கொள்வனவு. சரிதானோ? இப்போ நாங்கள் இப்போ பாருங்க, இருப்ப காசு கடனுக்கு கொள்வனவு செஞ்சால் கொள்வனவு நாளேடு. அப்போ ஆதனம் பொறி உபகரணத்தை கடனுக்கு கொள்வனவு செஞ்சாங்க பொதுநாள் குறிப்பேட்டில் பதியப்படும். அடுத்தது ஆதனம் பொறி உபகரண கடன் விற்பனை அல்லது அகற்றல் அல்லது கைமாற்றல், இதுவும் அங்கே தான் பதியப்படும், பொதுநாள் குறிப்பேட்டில் தான் பதியப்படும். அடுத்தது பெருமான தேய்வு. பெருமான தேய்வுக்குரிய பதிவு அறவிட முடியா கடன், சரிதான், அல்லது வியாபார வருமதியாளர் எதிர்பார்க்கை நட்டம் அல்லது வியாபார வருமதியாளர் மதிப்பு குறைப்பு நட்டம், எதிரீடு, செம்மையாக்கல்கள். அப்போ இது எல்லாத்தையும் கொண்டு போய் நாங்கள் எங்கே பதிய போகிறோம்? பொதுநாள் குறிப்பேட்டில் பதிய போகிறோம். இந்த பொதுநாள் குறிப்பேட்டில் பதியப்படுற கொடுக்கல் வாங்கல்கள் எப்படி பொதுநாள் குறிப்பேட்டில் பதியப்படும் என்றால் இரட்டை பதிவை அடிப்படையாக வச்சு கொண்டுதான் பொதுநாள் குறிப்பேட்டில் பதியப்படும். இப்போ இதில் ஒவ்வொன்றுக்கும் நம் தொடக்க பதிவுக்கும் மூடும் பதிவுக்கும் தவிர பிள்ளைகள் மிச்ச எல்லாத்துக்கும் உரிய பதிவுகள் பொதுநாள் குறிப்பேட்டில் இரட்டை பதிவு வடிவாக பதிவாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் மூலகேடுகளில் பதிகிற விடயங்களை பார்க்க நான் உங்களுக்கு அது என்னென்ன மாதிரின்னு சொல்லித்தாரேன். அப்போ என்னத்தின் அடிப்படையில் அதெல்லாம் பதியப்படும்? இரட்டை பதிவின் அடிப்படையில் தான் இதெல்லாம் பதியப்படும். அப்போ இதுகள் பிள்ளைகள் பொதுநாள் குறிப்பேட்டில் பதியப்படுகின்ற விடயங்களாக இருக்கும். அப்போ இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட 8 வகையான மூலகேடுகள், 8 வகையான மூல ஆவணங்களும் அவற்றில் பதியப்படுகின்ற கொடுக்கல் வாங்கல்கள் என்னன்றதை பற்றியும் பார்த்த நாங்கள். சரிதான பிள்ளையார்? அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது பேரேட்டு கணக்குகள் என்று 5 கணக்கு இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். சரிதான பிள்ளைகள்? ரைட், ஓகே ஓகே எல்லாரும் போட்ட பாருங்க. பேரேட்டு கணக்குகள். இந்த பேரேட்டு கணக்குகள் என்றது 5 வகையான கணக்குகள் பிள்ளைகள். இந்த 5 வகையான கணக்குகளுக்கு உரிய விளக்கங்கள், வரைவிலக்கணங்களை பற்றி நாங்கள் அடுத்த கட்டமாக பார்க்க போகிறோம். அப்போ இவையெல்லாம் பேரேட்டு கணக்குகள். என்னென்ன? சொத்து, பொறுப்பு, வருமானம், செலவு, உரிமை. அப்போ இந்த சொத்தண்டா என்ன, பொறுப்பண்டா என்ன, வருமானம்ண்டா என்ன, செலவண்டா என்ன, உரிமைண்டா என்ன என்றதை பற்றியெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும்? பார்த்து தெரிஞ்சு விளங்கி வச்சுக்கொள்ளணும். சொத்துக்களுக்கு என்னென்ன உதாரணம் வரும், பொறுப்புகளுக்கு என்னென்ன உதாரணம் வரும், வருமானத்துக்கு என்ன, உரிமைக்கு என்ன, செலவினங்களுக்கு என்னென்ன உதாரணங்கள் வரும், அவைக்குள்ள உள்ளடங்குற ஆக்கள் யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருந்தால் அக்கௌண்ட்ஸ் இன்னும் ஈஸியாக ஆகிடும். அப்போ அக்கௌண்ட்ஸின் அடிப்படையான விடயமே எங்கேருந்து என்று பார்க்க போனால் இந்த சொத்து, பொறுப்பு, உரிமை, வருமானம், செலவினங்களுக்குரிய வரவிலக்கணத்திலையும் அதுகளுக்குள்ள உள்ளடங்குகின்ற விடயங்களுக்குள்ளேயும் தான் இருக்கு பிள்ளைகள். ஸோ நாங்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறோம் என்றால் ஒவ்வொரு சொத்தண்டா என்ன, பொறுப்பண்டா என்ன, உரிமை, வருமானம், செலவினம்ண்டா என்னண்டு அதுக்குரிய விளக்கங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். சரிதான பிள்ளைகள்? ரைட், ஓகே. சரி பிள்ளைகள், அப்போ இந்த பேரேட்டு கணக்குகள் 5 இப்போ முதல் சொன்னா தானே முதல் ஸ்லைடில் என்னென்ன சொத்து கணக்கு, பொறுப்பு கணக்கு, உரிமை, வருமானம், செலவின கணக்குன்னு சொன்னாலோ அவையத்தான் பிள்ளைகள் நாங்கள் இன்னொரு பேரும் சொல்லிக்கொள்கிறோம், நிதி கூட்டு மூலங்கள். வடிவா பாருங்க என்னென்னு சொல்கிறோம்? நிதி கூட்டு மூலங்கள் என்றும் இவையத்தான் சொல்லிக்கொள்கிறோம். அப்போ இவைதான் அடிப்படை நாதம். ஒரு அக்கௌண்ட்ஸுக்கே தேவையான முக்கியமான ஆக்கள் இவைதான். அப்போ நிதி கூட்டு மூலங்கள் என்றாலும் ஒரே ஆக்கள் தான், பேரேட்டு கணக்குகள் என்றாலும் ஒரே ஆக்கள் தான். ஆர் சொத்து, பொறுப்பு, உரிமையாண்மை, வருமானம், செலவுகள்
என்ன அப்போ அதுக்குரிய அங்கால இங்கிலீஷும் போட்டு கிடக்குது சரிதானே. ஸோ இப்போ இவை ஒவ்வொருத்தரை பற்றிய விளக்கத்தையும் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே ரைட். முதலாவது பிள்ளைகள் சொத்து. ரைட். நான் சொத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோட ஒரு விளக்கத்தை சொல்லி போட்டு பிறகு நாங்கள் வரவிலக்கண ரீதியாக பார்ப்போம். பிள்ளைகள் சொத்து என்றா இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்கள். இப்போ நீங்களே சொல்லுவீங்க சொத்து 10 வேணும், சொத்து 10 வேணும்னு சொல்லுவீங்க, சீதனங்கள் வேண்டுவாம், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்கள் என்றால் நீங்கள் ஏதாவது ஒன்று இப்போ வீடு காணி நகை ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்வீங்க. சில பேர் சொல்லிங்கன்னா நாங்கள்லாம் எங்களுக்கே பெரிய சொத்துண்டு சரியான அதெல்லாம் விசர்க்காது சரியான எங்களுக்கு இருக்கிற சொத்துண்டா இப்போ காணி வீடு நகைகள் அது இதைத்தான் வரும். அப்போ அந்த சொத்துக்கள் இந்த பண்பு என்னவோ அதுதான் இங்கே வரவிலக்கணமாக இருக்க போதும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா உங்கள்ட்ட ஒரு காணி இருக்குன்னு வைப்பமன். இந்த காணி எப்போ வந்திருக்கும்? கடந்த காலத்தில் வந்திருக்கும். இப்போ உங்களால் அதை கட்டுப்படுத்த இயலுமோ? ஓம். அது உங்களுக்கு ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஒரு வளமோ? ஓம். அதை பிற்காலத்தில் விற்றா உங்களுக்கு காசு வருமோ? ஓம். அல்லது ஒரு பொருளாதார நலன் ஒன்று வருமோ? ஓம். அப்போ அதுதான் சொத்து. அந்த அந்த பண்பை நாங்கள் இங்கே சொல்ல அது வரவிலக்கணமாக போகுது. அவ்வளவுதான். பிறகு சொத்துக்குரிய வரவிலக்கணத்தை இருந்து பாடமாக்க வேண்டிய தேவை இல்லை. அது எப்படி உருவானது, இப்போ எப்படி எங்களோட இருக்குது, பிற்காலத்தில் அது எங்களுக்கு என்னத்தை தரப்போகுது, அவ்வளோதான் விஷயம். முந்தி காசை கொடுத்து வேண்டினோம், இப்போ எங்களோட கையில் கிடக்குது, எங்களுக்கு தேவையான நேரம் தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துவோம், பிற்காலத்தில் விற்று காசு ஆக்கி கொள்வோம். எங்கட தமிழாக்கள் கூட என்ன இந்த சொத்துக்களில் நல்லா முதலிடுவாங்க, நல்லா அதை வச்சிருப்பாங்க. நகையாகவோ காணியாகவோ காசுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சில இடங்கள்ல எல்லாம் பார்த்தா இந்த கொஞ்சம் கொஞ்சம் காசாக சீட்டுகள் போட்டு பெரிய காசை எடுத்து அதுக்கு காணியோ நகையோ வேண்டி சேர்த்து வச்சிருப்பாங்க. நல்ல ஒரு தூர நோக்கான ஒரு விஷயம், அது ஒரு நல்ல விஷயம். சில பேர் சொல்லுவாங்க அது நப்பித்தனம். அப்படி எல்லாம் இல்லை, அவங்க பிற்காலத்துக்கான ஒரு முதலீட்டை செய்து வச்சிருக்கிறாங்க, செலவழித்து கொண்டு போனேன்டா எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு தேவை வரைக்கோ கொள்ளைக்கோ சில நேரங்களில் காசு இல்லாத நேரம் அந்த காணியோ அதை அடைவு வச்சோ அல்லது வித்தோ என்ன செய்வாங்க அந்த பயன்படுத்தி கொள்வாங்க. அதான் பெரும்பாலான எங்களோட தமிழாக்கள் வடமாகாணாக்கள் சொத்து பத்தை வித்தாவது பிள்ளைகளை படிப்பிக்குங்க. அப்போ சிலது அதுக்காகவாவது வச்சிருக்குங்க காசை சரிண்ணா. அப்போ அது ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் இருக்குது. அப்போ சொத்துக்கள் என்னன்றதை பற்றி பார்ப்போம். ஓகே தானே பிள்ளைகள்? இப்போ பாருங்க போட்ட கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளின் விளைவாக ஏற்பட்ட நிறுவனத்தால் கட்டுப்படுத்தக்கூடிய பொருளாதார வளம் ஆகும். ரைட். ஓகே. என்ன பிள்ளைகள்? கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளின் விளைவாக ஏற்பட்ட நிறுவனத்தால் கட்டுப்படுத்தக்கூடிய பொருளாதார வளம் ஆகும். அப்போ அதுதான் அதுக்குரிய பண்பாக கீழே 3 தான் தந்திருக்கிறேன். என்ன? ஒன்று கடந்த கால நிகழ்வுகளின் விளைவாக ஏற்பட்டது, நிகழ்காலத்தில் கட்டுப்படுத்தக்கூடியது, இது ஒரு பொருளாதார வளமாக இருக்குது. பொருளாதார வளமண்டா என்னன்னு பார்க்கணும். பொருளாதார வளமண்டா என்னன்னு பார்த்தீங்களென்றால் ஏதாவது பொருளாதார நலன்களையோ அல்லது ஏதாவது வருவாய்களையோ உழைத்து தரக்கூடியவற்றை தான் நாங்கள் என்னன்னு சொல்றது பொருளாதார வளம் என்று சொல்லிக்கொள்றோம். அப்போ அந்த வகையில் சொத்துக்கள் ஒரு என்னவாக இருக்குது? பொருளாதார வளமாக இருக்குது. ஸோ இதுதான் இதுக்குரிய வரவிலக்கணம். இது இப்போ மேம்படுத்தப்பட்ட ஒரு வளவிலக்கணம். அதுக்கு முதல் எப்படி வரவிலக்கணங்கள் பயன்படுத்தப்பட்டதுன்னா கடந்த கால கொடுக்கல் வாங்கல்களின் விளைவாக உருவானதும் நிகழ்காலத்தில் நிறுவனத்தினால் கட்டுப்படுத்தக்கூடியதும் எதிர்கால நிறுவன பொருளாதார நலனில் உட்பாய்ச்சலை ஏற்படுத்தக்கூடியவை சொத்துக்கள் என்று நாங்கள் முந்தி படித்தது சரிதானே. இப்போ மாற்றி இப்படி போட்டிருக்கிறாங்க சரிதானே. அப்போ இப்போ நாங்கள் இந்த வரவிலக்கணத்தை தான் கூட என்ன செய்யணும்? பயன்படுத்த போகணும். என்ன? கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளால் உருவான நிகழ்காலத்தில் நிறுவனத்தினால் கட்டுப்படுத்தக்கூடிய பொருளாதார வளம் ஆகும். இந்த பொருளாதார வளம் என்ற சொல்லிலேயே அந்த எதிர்காலத்தில் நலன உட்பாய்ச்சும் என்றது உள்ளடக்கப்பட்டு போய் இருக்குது. ஓகே தானே பிள்ளைகள்? ரைட். இப்போ பாருங்க, அடுத்தது பாருங்க பிள்ளைகள், சொத்தின் வகைகள் சொல்லி கிடக்குது. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், என்ன சொல்லி கிடக்குது? சொத்தின் வகைகள் சொல்லி கிடக்குது. அந்த சொத்தின் வகைகளுக்குள்ள 2 வகை இருக்குது சொத்துக்குள்ள. ஒன்று நடைமுறை சொத்து, மற்றது என்ன? நடைமுறை அல்லா சொத்து.
ஒன்று என்ன பிள்ளைகள்? நடைமுறை சொத்து. மற்றது என்ன? நடைமுறை அல்லா சொத்து. இப்போ இந்த நடைமுறை சொத்து நடைமுறை அல்லா சொத்துண்டா என்னன்னு பார்ப்போம். நடைமுறை சொத்தண்டா பிள்ளைகள் ஒரு வருஷ காலம் அல்லது 12 மாதம் அல்லது நிதியாண்டு ஒன்றில், மூன்றும் ஒன்றுதான். ஒரு வருடம், 12 மாதம் அல்லது நிதியாண்டுக்குள்ள மாற்றம் அடையக்கூடியதாக இருந்தால் நடைமுறை சொத்து, அல்லது நிறுவனத்தின் நாளாந்த நடவடிக்கைகளால் மாற்றம் அடையக்கூடிய சொத்துக்கள் நடைமுறை சொத்துக்கள். அப்படி மாற்றம் அடையாத சொத்துக்கள் நடைமுறை அல்லா சொத்துக்கள். அவ்வளவுதான் அதுக்குரிய வரவிலக்கணம். சரிதானே? அவ்வளவுதான் அதுக்குரிய வரவிலக்கணம். அப்போ அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்றதை பார்த்துட்டு கொள்வோம். முதலாவது நடைமுறை சொத்துக்களை இருப்பு, இறுதி இருப்பு. அடுத்தது என்ன? வியாபார வருமதிகள், வருமான வருமதிகள் அல்லது வருமதி வருமானங்கள். அடுத்தது முற்பண செலவினங்கள். இன்னொன்று விடுபட்டு போச்சு பிள்ளைகள், காசு. சரிதானே? காசு மீதி, வங்கி மீதி, அதுகளும் நடைமுறை சொத்துக்களை வரும். சரிதானே? அடுத்தது நடைமுறை அல்லா சொத்துக்களை பார்த்தீங்கன்னா ஆதனம், பொறி மற்றும் உபகரணங்கள், மற்றது நீண்ட கால முதலீடுகள். சரிதானோ? இவ்வளவு என்னதுக்கு வரப்போகுது? சொத்தின் வகைகளுக்குள்ள வரப்போகுது. அப்போ பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் பேரேட்டு கணக்குகள் அதுலேயும் சொத்தின் வகைகளை பற்றி பார்த்துட்டோம். அதில் வரவிலக்கணம் பார்த்துருக்கிறோம். கடைசியா மிச்ச பேரேட்டு கணக்குகள் அல்லது நிதிக்கூட்டு மூலங்களை பற்றி என்ன செய்ய போகிறோம்? மிச்சம் அடுத்த காணொளியில் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். நன்றி பிள்ளைகள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.